ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. பெரம்பூரில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய நிலையில் ஆயிரக்கணக்கானோருடன் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ராமச்சந்திரன், சமயமணிவன். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவருடைய மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்ய அரசு அனுமதி வழங்கியது போன்று பெரம்பூரில் உள்ள 7500 சதுர அடி நிலத்தில் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பிற்பகலில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரம்பூர் கட்சியிடத்தில் நினைவிடம் அல்லது மருத்துவமனை கட்டுவதற்கு அரசிடம் அனுமதி பெற்று நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி அறிவுறுத்தினார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் வெட்டப்படும் போது அவரை காப்பாற்ற ஓடியதாகவும் ஆனால் அந்த கும்பல் தன்னையும் வெட்டியதாக அவரது சகோதரர் வீரமணி குறிப்பிட்டுள்ளார். டெலிவரி பாய் நீங்கள் ஏதோ பண்ணுதான்ட்டு அப்படி சொல்கிறாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கீங்க வாங்கிக்கலான்ட்டு யாரா நீன்னு கேட்டிருக்காரு. அந்த பேச்சு கொடுத்த நேரத்தில் அது அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி பேசுகிறாங்க. பேனாவை சுழற்றுவது போல் கத்தியை சுழற்றி தம்பியை கொன்றுவிட்டதாக வீரமணி கதறினார். டேன்னு கத்தின்னு போனேன். கத்தின்னு போகும்போது விட்டுட்டு ஓடிடுவாங்கன்ட்டு அந்த நோக்கத்தில் நான் போனேன். ஆனாலும் இந்த கத்தி வச்சுருக்கிறதுனால அவன் மற்ற சுற்றி நான் பானா சுற்றுற மாதிரி சுற்றின்னு போகிறான். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பெரம்பூர் பள்ளியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. பௌத்த முறைப்படி இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஜெய்பீம் வாசகங்கள் கொண்ட பேழையில் ஊர்வலமாக உடல் எடுத்து செல்லப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து செல்ல வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.